சிம்மம். மகம் பூரம் உத்திரம் ஒன்னும் பாதம். கிரகநிலை. ராசியில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் சனி ராகு, விரயஸ்தானத்தில் குரு வா என கிரகநிலைகள் உள்ளன. பலன்கள். இந்த வாரம் தேவையற்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீர்கள். மனவருத்தம் நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம்போல் வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிப்பார்கள். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீணலைச்சல் உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மாணவர்கள் புத்திசாதுரியத்துடன் நடந்து கொண்ட மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். கல்வியில் மேன்மை உண்டாகும். மகம். இந்த வாரம் மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உடல் சோர்வு எதிலும் சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும். உற்றார் உறவினர்களின் ஆதரவற்ற நிலைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். பூரம். இந்த வாரம் எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும். உணவு விஷயங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்தில் அடுத்தவர் தலையீடு வேண்டாம். உத்திரம் ஒன்னும் பாதம். இந்த வாரம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களால் ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால் மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகும். பரிகாரம். சிவனை வணங்கி வர மனக்கவலை நீங்கும்.